அபாயகரமாக காட்சியளிக்கும் கட்டிடம், எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் போல் உள்ள சுவர்கள். வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் வாழும் மக்களின் நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆர்கேபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் எந்த நிலைமையில் உள்ளது, மேலும் இந்த குடியிருப்பு கட்டிடங்களில் உள்ள பிரச்சனைகள் இந்த பகுதி மக்களிடம் இந்த செய்திக்குறிப்பில் கேட்டு தெரிந்து கொள்வோம். தமிழக அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறோம் என்று கூறி வருகிறது. ஆனால் இந்த வளர்ச்சியெல்லாம் சென்னை நகரின் மைய பகுதியான ராமகாமத்துபுரம் பகுதிக்கு மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை என ஆதங்கப்படும் மக்கள் இங்கு வாழும் தங்களை அரசு மறந்துவிட்டது போல தெரிவதாக கவலை தோய்ந்த முகத்துடன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். வீட்டில் இந்த மழைக்கு கூட இருக்க முடியாதுங்க. மழை வந்தா காத்து வந்தா பயமா இருக்குது, இடிஞ்சு விழுமோன்னு. இந்த சோறு பாருங்க, உள்ள அப்படியே பொடிஞ்சு வருது. கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம், இடிக்கிறேன்றாங்க. கஜனாயில பணம் இல்லைன்றாங்க. அப்படியே தள்ளி போடுறாங்க. காலி பண்ணுன்றாங்க. எங்க காலி பண்ணி போறது? காலி பண்ணலாம், இடிச்சு கட்டி கொடுக்கறதா இருந்தா காலி பண்ணலாம். கட்டாம அப்படியே போட்டிருந்தா எங்க காலி பண்ணி போறது? சென்னை தியாகராய நகர் பகுதிக்கு அருகில் உள்ள ராமகாமத்துபுரத்தில் குடியிருப்பு கட்டடங்கள் கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தற்போது இந்த கட்டடம் முழுவதுமாக சேதமடைந்து பாழடைந்த கட்டடம் போல காட்சியளிக்கிறது. நான் இங்க பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன். சரிங்க, ஆனால் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி தராங்களே தவிர இன்னும் கட்டித்தரல. கட்டித்தரேன்றாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ஆனால் எங்கள் வீடு சுத்தம், எல்லாமே மேலேயே கொட்டி மேலேயே விழுது. எங்கள் வீடுலாம் அவ்வளோ தண்ணி, இவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே வந்துடுது. கீழ் வீட்டிலலாம் தாங்கவே மாட்டேங்குது. எங்கள் வீடெல்லாம் இடிச்சிட்டு கட்டி தந்தா பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. இதனால் இந்த கட்டடங்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டின் வெளிப்புறம் மட்டும்தான் இப்படி காட்சியளிக்கிறது என்று பார்த்தால் வீட்டின் உட்புற நிலை அதைவிட மோசமாக காணப்படுகிறது. பில்டிங் எல்லாம் 50 வருஷம் பில்டிங், இது எல்லாம் உள்ள ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் டேமேஜ் தான். இடிச்சு கட்டி குச்சா எல்லாம் கரெக்டாக இருக்கும். பண்ணுறாங்க, ஆனால் திருப்பி விழுந்துட்டு எல்லாமே அங்கே உள்ள பாருங்களேன். பண்ணுறாங்க, அவ்வளோ திருப்பி முடிஞ்சிருது, எல்லாம் விழுந்தது. இங்கு குடியிருக்கும் பலரின் வீடுகளின் மேற்கூரை சிதலமடைந்து விழுந்தாலும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கட்டடங்களின் படிக்கட்டுகள் கூட உடைந்த நிலையில் காணப்படுவதால் மரப்பலகைகளை வைத்தே மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் உயிரை பணயம் வைத்து வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். ரொம்ப ஃபுல்லாக இடிஞ்சு அப்படியே அங்கங்க போலாக இருக்குது. ரொம்ப டேமேஜ் தான் சார். நாங்கள் பிறந்தே 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் தண்ணியே உள்ளவே வரவே வராது. இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் ஃபுல்லாக தண்ணி வருது. டேமேஜாக ஃபுல்லாக அடைப்பு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சார். இப்போ அதனால் ஒரு 5 மாடியோ அது போல் கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். மழைக்காலத்தில் இதன் நிலைமை மேலும் மோசமடைந்ததாகவும் சிறு மழைக்கு கூட வீடுகளில் தண்ணீர் புகும் நிலை உள்ளதாக தெரிவித்தனர். பாதாள சாக்கடைகள் அடைப்பு காரணமாக தண்ணீர் அடைப்பு ஏற்படுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இந்த பகுதியில் உருவெடுத்துள்ளது. இந்த அபாயகரமான கட்டடங்கள் குறித்து மக்கள் அரசிடம் புகார் அளித்தால் அவர்கள் கண் துடைப்பிற்காக விரைந்து வந்து மேலோட்டமாக வேலைகளை செய்துவிட்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது. எங்கள் வீட்டில் ஃபுல்லாக மழை வந்ததுன்னா ஃபுல்லாக தண்ணி ஒழுகுது. எங்களை எல்லாம் வீட்டில் இருக்கவே முடியல. நீங்கள் இப்போ இதை சும்மா ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கூட இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக எங்களுக்கு இடித்து நீங்கள் கட்டி கொடுக்குறதா இருந்தால் கட்டி கொடுங்க, இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது வீடு. இப்போயே நான் குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் வீடு இப்போ வெளியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இருக்க முடியல. எங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வேணாம். முடிஞ்சால் ஒரு 5 மாடி 6 மாடி கட்டி கொடுங்க. அப்படி முடிக்கப்பட்ட வேலைகள் ஒரு வாரத்திற்கு கூட தாங்குவது இல்லை என்றும் அவர்கள் வேதனையை பதிவு செய்துள்ளனர்.
பல பல்நோக்கு கட்டுமான பணிகள் மற்றும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்கிறோம் என்று தமிழக அரசால் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு மாறாக உள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆர்கேபுரம் கட்டிடங்கள். மேலும் இந்த கட்டிடங்கள் நிலைமையானது அவல நிலையில் உள்ளதால், குறிப்பாக இந்த கட்டிடங்கள் அனைத்தும் 50 வருடத்திற்கு மேலாக கட்டப்பட்டுள்ளதால் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் விரிசல் விட்டு இடியும் நிலையில் தான் உள்ளது. அதனால் இந்த கட்டிடங்கள் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. மேலும் இந்த கட்டிடங்களை புதுப்பிக்க வேண்டாம் மற்றும் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து எங்களுக்கு புது கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.